சரி உட்கார் ரம்யா, நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். சரி ரேவதி, இப்போ சொல்லு என்னன்னு. இல்லை ரம்யா, அப்பா ரொம்ப வற்புறுத்துறாரு. எதுக்காக? மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாரு. இந்த ஃபோட்டோவை பாரேன். யாரடி இவரு? இவர் பேர் தான் ரகு. நீ என்ன முடிவு எடுத்திருக்க? அதான் குழப்பமாக இருக்குடி. ரேவதி, உன்னோட சேஞ்ச் ஓவர் எனக்கு சந்தோஷமா இருக்குடி. இப்போதான் நீ உன்னோட ஃபியூச்சர் லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. அதனால தான் அப்பா மேலே உனக்கு கோவமே வரல. எனக்கு அப்பா எடுத்த முடிவு தான் நல்லதுன்னு தோணுது. அப்பா சொல்கிறது தாண்டி நியாயமே. ரம்யா, ரவி இன்னமும் என் மனசுக்குள்ளே தாண்டி இருக்காரு. அவரை மறந்துட்டு நான் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்க எப்படி முடியும்? அதனால தான் உன் கூட நான் பேசாமல் இருந்தேன். ரவிக்கு துரோகம் செய்கிற மாதிரி என் மனசுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குதுடி. ரேவதி, நீ ரவி இருந்தப்ப வேற ஒருத்தரோட தொடர்பு வச்சிருந்தீன்னா அது ரவிக்கு செய்கிற துரோகம். நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. உன்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டு பாரு. ரவி இதே உயிரோட இருந்து நீ செத்துருந்தீன்னா அவர் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்காம இருப்பாருன்னு நீ நிச்சயமா சொல்லுவியா? இல்லடி ரம்யா, நான் ரவியோட நினைப்போடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவரை என்னால் மறக்கவே முடியாது. இங்கே பாருடி, லைஃப் பூராவே ரவியை நினச்சிட்டு வாழ போகிறேன், அவரோட நினைப்போடவே இருக்க போகிறேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்காகவே காத்துட்ருப்பேன்னு பேசுறதெல்லாம் மீன் பேச்சு. நல்லா யோசிச்சு பாரு. மரணங்கிறது தூக்கம் இல்லடி. தூக்கத்துலேருந்து யாரை வேணால் எழுப்பிடலாம், ஆனால் செத்து போனவங்க யாராலையும் எழுப்ப முடியாது. ரேவதி, வாழ்க்கையோட முடிவு மரணம் தான். அதுக்கு பிறகு எல்லாமே அவங்கவுங்க இஷ்டம். என்னோட அறிவுக்கு எத்தனை வரையும் நான் சொல்கிறேன். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கும் ஃப்யூச்சருக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் உனக்கு பாதுகாப்பு. எனக்கு என்னவோ இந்த ரகு பார்க்கறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிகிறாரு. நீ சொல்கிறது எனக்கு புரியுது ரம்யா, ஆனால் இந்த வந்து போய் இதெல்லாம் சொல்லாத ரேவதி. நான் சொல்கிறத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ தனியாக யோசிச்சினா தான் உனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சரி ரேவதி, நான் கிளம்புறேன். பிரபு வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, நான் போயிட்டு வரேன். சரிடி, பாய். என்னம்மா ரம்யா வந்துட்டு போகிறா போல இருக்குது? ஆமாப்பா, நான் தான் கொஞ்சம் பேசணுன்னு அவளை பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்ப்பா. சரிம்மா சரிம்மா. அம்மா ரேவதி, நான் சொன்னதை பற்றி ஏதாவது யோசிச்சியாம்மா? யோசிச்சுட்டேன்ப்பா. அப்போது நாளைக்கு அந்த ரகுவை வர சொல்லட்டுமாம்மா? சரிங்கப்பா. ரேவதிம்மா, இன்னைக்கு ரவியோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கம்மா. ஓ அப்படியாம்ப்பா, சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். ரேவதி அத்தை, மாமா வாங்க, உள்ள வாங்க. சத்யன், என் அழகு செல்லமே, எப்படிடா இருக்க? இந்த தாத்தா யாருன்னு தெரியுதா? ரேவதிமா, நீ எப்படிம்மா இருக்க? உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு தான் அத்தை, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்கள் வந்ததில். ரேவதி, நீ அன்னைக்கு எங்க வீட்டு மருமகளா இருந்தப்ப நாங்க எடுத்த முடிவை நீ ஏத்துக்கல. உனக்கு ஒரு வாழ்க்கை வேணுங்கிற ஆதங்கத்துல தான் நாங்க அப்படி முடிவெடுத்தோம். வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிச்சோம். ஆனா நீயே ரிலேஷன்ஷிப்னா எவ்வளோ பெரிய உன்னதமானதுன்னு நீ எங்களுக்கு புரிய வச்சிட்டமா. ரேவதி, இன்னைக்கு நாங்கள் மனசு நிறைஞ்சு போயிருக்கோம். நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போனாலும் நீ இன்னமும் எங்கள் வீட்டு பொண்ணு தான். உனக்காக எங்கள் வீட்டு கதவு எப்பவும் எந்த நேரத்துலையுமே திறந்துருக்கும். அத்தை. குரு ரேவதி, ஒரு சின்ன விஷயமா. என்ன மாமா, சொல்லுங்க. எப்படி கேட்கறதுன்னு தெரியல. மாமா, உங்கள் பொண்ணுன்னு இப்போ தானே 2 பேருமே சொன்னீங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன மாமா பேசுறதுக்கு தயக்கம்? ரேவதி, இப்போவாது எங்க பேரனை எங்க கிட்ட கொடுத்துட கூடாதா? அவனை நாங்களே வளர்த்துக்கிறோமே. என்னது? முடியவே முடியாது மாமா. அதுக்கு என்னை நீங்கள் செத்து போன்னு சொல்லியிருக்கலாம். ஐயோ, என்ன வார்த்தமா பேசுற? நான் சத்தியனை கேட்டதுக்கு காரணமே வேற. ரேவதி, சத்தியன் எங்களோட இருந்தா நாங்க ரவியோட இழப்பையும் துக்கத்தையும் மறக்கலாம் பாரு. ரவியோட வாழ்ற உணர்வு எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தாம்மா நான் கேட்டேன். நான் ரவியை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகிட்டேன்னு தானே என்னை இப்படி சோதிக்கிறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லைம்மா. ஆமா, நான் ரகு பேச்சு கேட்டுட்டு சத்தியனை தவிக்க விட்டுடுவேன்னு தானே பார்க்குறீங்க? இல்லைம்மா, அப்படிலாம் கண்டிப்பா கிடையாது. ஏன் மாமா என்னையும் என் புள்ளையும் பிரித்து வைக்க பார்க்குறீங்க? எங்க வம்சாவளிமா அவன். ரவி இல்லாத ஏக்கத்துல கேட்டுட்டேன். தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருமா. என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? சத்தியன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளோ உறுதியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரேவதிமா. வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சம்பந்தி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் சம்மந்தி, நாளைக்கு ரகுவோட வீட்டிலேருந்து ரேவதியை பார்க்க வராங்க. நீங்களும் கண்டிப்பாக வரணும். அப்படியா? நாளைக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கு. சரி, எங்களால் முடிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக வரோம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சம்மந்தி, போயிட்டு வரோம். சரிங்க சம்மந்தி. வாங்க சம்மந்தி.
சட்டுப்புட்டுன்னு பேசி ஆக வேண்டிய காரியத்தை பார்த்துர்லாங்க. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. வர முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாங்க. சரிங்க சம்மந்தி. அப்பாடா, ஒரு வழியாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. இப்போ தான் எனக்கு மன திருப்தியாக இருக்குது. சரிங்க சம்மந்தி, நாங்கள் எல்லாம் கிளம்புறோம். நாளைக்கு ஒரு நல்ல நேரமாக பார்த்து வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் நாங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறோம். சரிங்க சம்மந்தி. சரிம்மா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வந்தவங்களாம் அனுப்பிச்சி விட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. அம்மா அம்மா அச்சோ, சத்யனுக்கு என்னன்னே புரியலையாட்டுக்கு. சத்யன், இங்கே வாப்பா அம்மா கிட்ட. சத்யன், இங்கே பாரு, இது யாருன்னு சொல்லு பார்க்கலாம். யாரு? சந்துரு அண்ணா, சொல்லு பார்க்கலாம். ஐயோ, என் தங்கங்களா. என் பொண்ணை இந்த நிலமையில பார்க்க தானே நான் தவங்க கிடந்தேன். இன்றைக்கி தான் என் மனசே நிறைஞ்சிருக்கு. பிள்ளைங்க இங்கேயே தூங்கிடுச்சிங்களா? பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேம்மா. அப்பா, நீங்கள் என்ன தூங்கலையா? போய் படுங்கப்பா, போங்கப்பா. இல்லைம்மா, அப்பா பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க. ரேவதி, ரகு ஏதாவது நினைக்க போகிறாருமா? ரகு தப்பாக எடுத்துக்க மாட்டார், எல்லாம் அவருக்கு புரியும். என்னை புரிஞ்சுப்பாரு. குழந்தைங்க இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் போய் படுங்க. வந்துட்டீங்களா தம்பி? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க மாமா. இப்பதான் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. என்ன பசங்க 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆமாங்க. சரி, பரவாயில்ல. இது நமக்கு என்ன முதலருவா என்ன? என்னங்க சொல்கிறீங்க? என்ன பார்க்குற? உண்மையை தானே சொல்கிறேன். எத்தனையோ நைட்டு நாம் பார்த்துருக்கோம். இன்னொரு பார்ட்னர் கூட இப்படி கூட சொல்லலாம். நம்ம 2 பேரும் முதல்ல சந்திக்க போகிற ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு? பிள்ளைங்க வேற நமக்கு இடைஞ்சிடா. சரி, அவங்க கட்டில படுத்துக்கிட்டோம், நாம வேணா கீழே படுத்துக்கலாம். சரியா? ரேவதி, இங்கே வா, என் கிட்ட வா. என்னன்னு சொல்லுங்க. ரேவதி, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்ன? உண்மையிலேயே நீ கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினச்சி தான் உன்னை பார்க்குறப்ப எல்லாம் ப்ராக்கெட் போட்டேன். உன்னை அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஷாக் ஆகிட்டேன். இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஏற்கனவே நீ இன்னொருத்தர வாழ்ந்துவன்னு நினச்சப்போ கொஞ்சம் நான் யோசித்தேன். அப்புறம் பரவாயில்ல, அணில் குடிச்ச படம் தானே இனிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன் பழசையெல்லாம் கிடையாது. வா, இன்னைக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிப்போம். வா ரேவதி. இல்லைங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஓ ஆமாம் ஆமாம், இரு விளக்க நினச்சிட்டு வந்துடுறேன். இல்லை ரகு, இன்னைக்கு வேண்டாம். ஆனால் எனக்கு வேணுமே. ரேவதி, நான் எத்தனை நாளாக காஞ்சு போய் கிடக்குறேன்னு உனக்கு தெரியுமா? சரிங்க. ரேவதி, கிளம்பிட்டியா இல்லையா? டைம் ஆச்சுமா. இதோ கிளம்பிட்டேங்க. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சந்தோஷமா இருமா. அடிக்கடி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கப்பா. ரேவதி, நாம தான் நம்ம வீட்டுக்கு போகிறோமே, உன் பையனை எங்கே கூட்டிகிட்டு வர? என்ன சொல்கிறீங்க? மாமா, ரேவதி கிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன மாமா, ரேவதிக்கு தெரியாதா? மாப்பிள்ள அப்புறம் சொல்லிக்கலான்னு நினச்சேன். அப்பா, நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. ஆமாம்மா, மாப்பிள்ளை கல்யாண பேச்சை எடுக்கும் போதே தரகர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்தாப்பா, என்னன்னு கேட்குறேன். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போகணும். உன்னோட பையன் சத்தியன் என்கிட்டயோ இல்லை ரவியோட அம்மா அப்பா கிட்டேயோ தான் வளரணும்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் ரகு கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு. என்ன ரேவதி, இன்னொருத்தரோட பிள்ளைய நான் எப்படி அப்பான்னு சொல்லுவேன்? எனக்கு கேவலமாக இருக்காது? அப்பா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்கள் பொண்ணு வாழணுன்றதுக்காக என் பையனோட வாழ்க்கையெல்லாம் பாழாக்கிட்டீங்க. என் விதி தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் சத்தியம் என்ன பாவம் செஞ்சான்? பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவை இழந்துட்டான். அப்பா முகம் இப்படி தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு தாய் இருந்தும் இல்லாமல் தவிக்கணுமாப்பா? எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? என்னோட பிரிவை எப்படி சத்தியம் தாங்கிக்குவான்? அப்பா, இப்படி ஒரு காரியம் செய்ய உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இப்படி ஒரு நிபந்தனை இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் ஏன்ப்பா முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துருந்துருக்க மாட்டேன். எப்படி நான் சத்தியனை தவிக்க விட்டுட்டு போயிடுவேன்னு நீங்கள் நினச்சிங்க? இங்கே விட்டுட்டு போயிட்டு அங்கே நான் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? ரேவதி, நீ இப்போ மாப்பிள்ளையோட கிளம்பி போமா. கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ரகு நிச்சயமாக சத்தியனை ஏற்றுக்குவாருமா. அப்போ உன்னோட உணர்வை புரிஞ்சுக்குவார். இல்லைப்பா, சத்தியனை பிரிஞ்சு கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது. ரேவதி, ஏற்கனவே நீ ஒரு முறை வாழ்க்கையை இழந்துட்ட. இப்போ கிடைச்ச வாழ்க்கையை இழந்துட்டு நின்றுடாதம்மா. அது என்னால் நிச்சயமாக தாங்க முடியாது. நான் சாகிறதும் வாழ்கிறதும் உன் கையில் தாம்மா இருக்குது. உன்னை கெஞ்சி கேட்குறம்மா, நீ மாப்பிள்ளையோட போம்மா.
என்ன ரேவதி, போலாமா? அம்மா அம்மா நானும் வரேம்மா, என்னை விட்டு போகாதீங்க. இல்லைப்பா நீ இங்கே இரு. அம்மா வந்து உன்னை கொஞ்ச நாளில் கூட்டிகிட்டு போகிற சரியா? அடம் பண்ணாமல் இருக்கணுமா? அம்மா தம்பி வரலையா? இல்லைப்பா. அம்மா 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 அம்மா. இன்னையோட 2 நாள் ஆகிடுச்சு நான் சத்தியனை பிரிஞ்சு வந்து. என் பையன் என்ன பண்ணுறானே தெரில. அவன் அன்றைக்கி அழுது என்னை கூப்பிட்டதான் இன்னும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரகு ஒய்ஃப் இல்லாதவர், ஆனால் அவர் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும்னு நினச்சாரு. அந்த உணர்வை மதித்து தானே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன். ஆனால் என் உணர்வை மதிக்கிறதுக்கு அவரால் முடியலையே. சந்துருவை என் பையனாக நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் ரகு அவரோட குழந்தைக்கு நான் அம்மா ஆகும்போது என்னோட பையனுக்கு அவர் அப்பா அதில் என்ன தப்பு இருக்குது? அப்பாவாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டாரே. இது ஆம்பளைங்களுக்கே உண்டான அகம்பாவம். ரகுவை பற்றி எவ்வளோ உயர்வாக நினச்சோம், இன்னைக்கு நம்மளை வெறுக்கிற மாதிரி செஞ்சிட்டாரே. எனக்கு ரவியோட நினப்பு தான் வருது. ரவியை பற்றி நினப்பு மறக்கிறதுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறது நம்ம தப்பா? இந்த 2 நாள்லேயே சந்துரு நம்மக்கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டான். அம்மா அம்மான்னு அவன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு சத்தியன் குரல் தான் கேட்குது. அப்பா நம்பிக்கையை சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சத்தியனை ரகு ஏற்றுக்குவாரா? இல்லை அப்பாவோட ஆசையெல்லாம் நிராசை தானா? ரகு நல்லவராக இருப்பாருன்னு தானே நான் நினச்சேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அவரோட சுயரூபத்தை காட்டிட்டாரே. குதிர்க்க பேச்சு, அவர் மேலே இந்த நம்பிக்கை முழுசாகவே போயிடுச்சு. இனியும் என்னால் சத்தியனை பார்க்காமலாம் இருக்க முடியாது. சரி, ஒரு தடவை ரகுட்ட பேசி பார்க்கலாம். என்னப்பா சந்துரு, என்ன பண்ற? சாப்பிட்டியே செல்லம்? சாப்பிட்டேன்ப்பா, அம்மா இப்பதான் ஊட்டி விட்டாங்க. என்னங்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். சொல்லு ரேவதி. வந்து சத்தியனை பார்க்காம என்னால் இருக்க முடியலங்க. ரேவதி, நான் அன்னைக்கு அவ்வளோ சொல்லி உனக்கு புரியலல்ல? ஆமாம், என்னோட பையன் எனக்கு வேணும். அப்ப நீ ஒரு முடிவு பண்ணிக்கோ. உனக்கு நான் வேணுமா இல்லை உன் பையன் வேணுமா? என்ன பதிலையே காணோம்? எனக்கு என்னோட பையன்தான் ரொம்ப முக்கியம். அப்ப நீ உன் பையனோடயே போய் தாராளமா இருக்கலாம். எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஆமா உமா, என்னை மறந்துடு. இன்னும் இப்படி இறக்காம இல்லாமல் பேசுகிறீங்க. வேணாம், இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை. நான் கிளம்புறேன். 2 நாள் தான் சந்தோஷுக்கு அம்மாவாக இருந்தேன். அவனோட தாய் போசம் என்னை வாட்டி வதைக்குது. ஆனால் சத்தியன் இல்லாமல் ஒருபோதும் என்னால் இருக்கவே முடியாது. அவன் நான் இல்லாமல் தூங்குனதே கிடையாது. என் வாழ்க்கையோட எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம். ஈவிரக்கம் இல்லாத அந்த ரகுக்கு மனைவியாக இருக்கிறதோட என் பையனுக்கு நல்லா தாயாக இருக்கிறதே எனக்கு பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. சந்தருக்கு அப்பா இருக்காங்க. என் சத்தியனுக்கு நான் தாயாக போகிறதுல எந்த தப்புமே கிடையாது.